இந்த மாதிரி மொறு மொறுன்னு காரா பூந்தி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு போட்டுக்கோங்க. இது நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. சில நேரம் பூச்சிகள் இருக்கும், அதனால் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடாப்பு சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல், தேவைன்னா சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கட்டியாக பிணைஞ்சிக்கோங்க. தோசை மாவு அளவுக்கு நல்லா பிணைஞ்சால் போதும். ரொம்ப தண்ணியாக பிணைய வேண்டாம், அப்புறம் பூந்தி பொரிக்க வராது. இப்போ ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுக்கிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. என்கிட்ட கண்ணாப்பை தான் இருக்குது, அதனால் நான் கண்ணாப்பை யூஸ் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட பூந்தி பொரிக்கிற ஆப்பை இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கரண்டியை எடுத்து இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. ஒரே இடத்துல ஊற்றிக்கிடாதீங்க, அப்புறம் மொத்தமாக சேர்ந்து வேகாது. இந்த மாதிரி தனித்தனியாக ஊற்றிக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டும். கொஞ்சம் கலர் மாதிரி வரும், அதுக்கப்புறம் எடுங்க. ஒரு 4 நிமிஷம் வரைக்கும் ஆகும். சீக்கிரமாக எடுத்தால் நமத்து பண்ண மாதிரி ஆயிடும். இது மாதிரி இருக்கிற எல்லா பூந்தியும் நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 5 பல் அளவு பூண்டை இடித்து இந்த எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு பொரிச்சுக்கோங்க. இப்போ பொரிச்சதை இந்த காரா பூந்தியோடு சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டிருக்கேன், உங்களுக்கு தேவைக்கு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக காயப்பொடி போட்டு நல்லா குலுக்கி எடுத்துக்கோங்க. இப்படி குலுக்க கஷ்டமாக இருந்தால் ஒரு கரண்டி போட்டு கலக்கி எடுத்துக்கோங்க. காரா பூந்தி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க.